திருநாளை கொண்டாட வேண்டுமா? இப்போதுதான் கொண்டாட வேண்டும். நீரும் உணவும் அத்தியாவசிய தேவைகள். அவை தங்கு தடையின்றி காற்றை போல கிடைத்து வந்தவரை நமக்கு அவற்றின் அருமை தெரியவில்லை. தண்ணீரிலிருந்து வெளியில் விடப்பட்ட மீனாக தற்போது நமக்கு உழவனின் பெருமையும் உழவு தொழிலின் மகத்துவமும் புரிகிறது. அந்த உணர்வோடு இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடிகளையும் மனப்பூர்வமாக ரசித்து கொண்டாடுவோம். நம் புன்னகையின் ஒவ்வொரு மில்லிமீட்டரும், நம் மகிழ்வான தருணங்கள் ஒவ்வொன்றும் தமிழரின் பண்பாட்டை தலைநிமிரச் செய்யட்டும். உழவர்கள் வாழ்வில் ஒளி பெருக செய்யட்டும். தமிழர் திருவிழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் கல்லூரி முதல்வர், சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் நெஞ்சம் நிறைந்த அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தையாம் நம் தமிழன்னையின் பாதம் பணிந்து விழாவை தொடங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார் செல்வி சாஸ்வேதா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கனமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துழவும் இன்பமுட எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. என்று குறுநில மன்னன் உள்ளார். தன்னை நாடி வரும் மனிதர்களிடம் இனிய சொற்களையே பேசுவதனால் அவன் வல்லல் என்று போற்றப்பட்டான். இன்முகத்தோடு இனிய சொற்களோடு தமிழர் திருவிழாவிற்கு வரவேற்க தமிழ்துறை தலைவர் முனைவர் வே. நிர்மலா அவர்களை வரவேற்கிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் நடைபெறும் தமிழர் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். சிகரம் பிளக்கும் ஒளியாய், பூரண ஆற்றல் ஒளியாய், சிந்தை அரும்புகளை மலரச் செய்து தலைமை உரை நல்க இருக்கும் நம் கல்லூரி முதல்வர் முனைவர் கே. சித்ரா அவர்களை தமிழ்துறை சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். நம் கல்லூரி முதல்வர் முனைவர் கே. சித்ரா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு அலுவலர்களுக்கிடையே நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் இரா பரிமளம், பூசாக்காவ் கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம் நன்றியை தட்டிக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற அல்லும் பகலும் அயராது உழைத்து நாம் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எம்முடன் பணியாற்றும் சக துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அலுவலக அன்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்த அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவு, ஊக்கம் இந்நான்கும் என்றாமை வேந்தற்கு இயல்பு என்று காட்சிப்படுத்துகிறது வள்ளுவம். விழாவிற்கு தலைமையேற்று உரை நிகழ்த்துமாறு நம் கல்லூரி முதல்வர் முனைவர் கே. சித்ரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முனைவர் திரு பரிமளம் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவுதான் நல்லா தமிழ் பேச முடியும். மிச்சம் எல்லாம் பேசினவங்க தான் பேச முடியும் இல்லையா? ஸோ உங்க அளவுக்கு இந்த சில ஸ்டூடெண்ட்ஸை ஃபேக்கல்ட்டி அளவுக்கு நல்லா தமிழ் பேசுறதுக்கு வராதுன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்னும் பழகிட்டு இருக்கேன். ஃபேக்கல்ட்டி ஆனாலும் எவ்ரிடே படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் யூ ஆர் ignorant. Yesterday's graduates stop studying tomorrow will become literate tomorrow. Stop studying today will become literate tomorrow. So
இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், அதனால பேச்சு தமிழ் போயிடும். ரைட். காலேஜ்ல பொங்கல் எதுக்கு வச்சிருக்காங்க? வீட்டுல யாராவது வீட்டு கேட்டாங்களா? படிக்கதானே போறீங்க, எதுக்கு பொங்கல் காலேஜ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க கேட்டாங்களா? கேட்டிருக்காங்க நிறைய பேர். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, வீட்டுல பொங்கல் வைக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் காலேஜில் வைக்க வச்சிருக்கீங்க. பிகாஸ் நாளைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு தலைவியா இருக்க போறீங்க. நீங்க கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல 5 years, ஷார்ட் பீரியட்னா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. டேக் 5 years டைம். பிஜி படிக்கணும், வேலைக்கு போகணும். 5 yearsக்கு அப்புறமா ஒரு வீட்டுல போய் பொங்கல் வச்சே ஆகணும். அன்னைக்கு போயிட்டு எனக்கு சொன்னாங்க. இந்த கல்லூரிக்கு இதுவரை நான் வந்ததில்லை நிகழ்ச்சிக்கு, அதனால எப்படியாவது உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ள இருந்தது. வந்த உடனேயே முதல்வர் அறைக்கு அழைத்து சென்றார்கள். அவங்க இப்ப பேசினத நான் தான் முதல் தடவை கேட்டிருக்கேன். எதை சொல்லணுமோ, எதை மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் அறையில் பேசும்பொழுது அவர் பூசாக்க கலையறிவியல் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்கேயாவது எந்த ஊருக்கு போனாலும் நானும் உங்க ஊர் தான், நானும் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொன்னா இட முடியாத ஒரு சந்தோஷம் வரும். அது எனக்கு அப்ப வந்துச்சு. எங்களுடைய இந்த பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரியுடைய படைப்புகள் தான் இவங்க எல்லாருமே. இங்க இருக்கிற தமிழ் துறையில பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய மாணவர்கள், எங்கள் கல்லூரியில் படித்தவர்கள் அப்படின்னு சொல்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நாம் பேச்சாளர் முனைவர் இரா பரிமளம் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். செந்தமிழின் செங்கரும்பாய், சிந்தனையின் செல்வங்களாய், பந்தமிட இருந்து வரும் பண்புலகின் திருவுருவங்களாய், அரங்கினில் கூடியிருக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் மனமகிழ்ச்சி எய்துகின்றோம். நேற்று நடந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, மொழிபெயர்ப்பு போட்டி, வண்ணமிகு மண்பானை ஆகிய போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் ஆர்வமுடன் பங்கேற்று பரிசுகளை வென்ற மாணவியருக்கு இத்தருணத்தில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விழாவில் சொற்களை நிகழ்த்தும் பட்டிமன்றம், கண் கவரும் நடன நிகழ்ச்சி, காணக்குயில்களின் கிராமிய பாடல், தித்திக்கும் பொங்கும் வைபவம், வாசலை அலங்கரிக்கும் மாக்கோலம், பாரம்பரிய பெருமையை உணர்த்தும் உரியடி நிகழ்வு ஆகியன நடைபெற இருக்கிறது. அனைவரும் கண்டு ஆனந்த பொங்கல் விழா கொண்டாட தமிழ்துறை சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழர் பண்பாட்டை காப்போம், பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நல்லதொரு தலைப்பு இது. எல்லையற்ற மகிழ்ச்சி தருவது கிராமத்து பொங்கலே நகரத்து பொங்கலே. கிராமத்துல பொங்கல் வச்சாலும் இனிப்பாதான் இருக்கும், நகரத்துல வச்சாலும் இனிப்பாதான் இருக்கும் இல்லையா? இருந்தாலும் இந்த தலைப்புகளுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியம் நம்ம நினைச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாம் நம்ம கிராமத்து பக்கம் போயிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். யார் வீட்டுல எல்லாம் அரிசி சாப்பாடு சாப்பிடுறாங்களோ 25 வருஷத்துக்கு முன்னால அவங்கதான் பணக்காரங்க அப்படிங்கிற நினைப்பு இருந்துச்சு. களி சாப்பிடுறவங்க எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்திலே தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற நினைப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல பாத்தீங்கன்னா தவறாமல் கம்பன் சோறு வைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா தென்னந்தோப்புகள் இருக்கின்றவர்கள் குடிசைகள் அமைத்து நகரத்துல இருந்து 500 ரூபாய் கொடுத்து போய் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வர்றோம். என்ன கூட்டிட்டு போறாங்க தெரியுமாங்க? நீங்க போனோன்னு இந்த பானக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு தயார் பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணீர் இல்லாமல் போகுமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நேரத்துல நீரின்றமையாத உலகுன்னு வள்ளுவர் சொன்னாரு. தண்ணி இல்லாம இந்த உலகம் இல்லைன்னு. ஆனா நதிக்கு 5 ரூபாய் என்று வாங்கி நாம் தெளித்துக் கொள்கிற அவலத்துக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளோம். நதிகளில் தான் நாகரிகம் உருவானது. நதிகளையே தொலைத்த பாவிகள் நாம். அதனாலதான் வைரமுத்து கேட்பாரு, நதி தொலைத்த மனிதருக்கு நாகரிகம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த நதிகளை திரும்பி பாத்தீங்கன்னாலும் சாக்கடை தான் போயிட்டு இருக்கு. பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு வாழ்வாதாரத்துக்கு வழி தேடி கொண்டிருக்கிற, வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இன்று ஊடகம் என்ன பண்ணது? எல்லா வழிகளிலும்
நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்குது. தென்னை மரத்தை பார்க்கறதுக்கும் மாமரத்தை பார்க்கறதுக்கும் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்காக நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆர்கானிக் சாரி, ஆர்கானிக் பெட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு, இல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு நீங்க போய் பாருங்க. இது வந்து இயற்கை முறையில் தயாரான புடவை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. என்ன கொடுமை இது! அப்போ இவைகளை எல்லாம் நாம வந்து சகித்து கொண்டு வாழ்றோம். அடுத்த தலைமுறை சகித்து கொள்ளுமா? இன்னும் 100 வருடங்களில் யாரெல்லாம் விட்டுட்டு போறது அப்படின்னு பார்ப்போம். ஆனா கிராமத்துல பொங்கல் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துக்கு எவ்வளவு பேரை கூப்பிடலாம், வீட்டுக்கு எவ்வளவு பேர் வர சொல்லணும், வீட்டுல எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும், வந்தா என்னென்ன செய்யறது அப்படின்னு பாப்பாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறது தான் வந்து உறவு கலாச்சாரம். ஆனா நகரத்துல இருக்கிறது பிரிவு கலாச்சாரம். போறோமா, யார்கிட்ட சொல்லிட்டு போலாம், யார்கிட்ட சொல்லாம போலாம், போனோம்னா எப்படி வர்றது, எதுல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்ம கிராமத்துல வந்து வீட்டுக்கு வரவங்களை எப்படி விருந்தோம்பல் பண்றது, எப்படி எல்லாம் பண்ணா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் பொங்கல், என்ன பண்ணா எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறதுதான் கிராமத்து பொங்கல். கிராமத்துக்கு முந்தின நாள் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்தைக்கு போறோம். சந்தைன்னா நான் நம்ம உள்ளூர்ல இருக்க உழவர் சந்தை சொல்ல, கிராமத்துல இருக்க சந்தையை சொல்றேன். சந்தையில போய் ஒரு சாமானத்தையும் பார்த்து இப்படி வாங்க, இது வாங்கலாம், அரிசி இவ்வளவு வாங்கலாம், இவ்வளவு வாங்கலாம் நம்ம பார்த்து வாங்குவோம். வாங்கிட்டு கையில காசு இல்ல அப்படின்னு நிக்கும் போது கூட அந்த பாட்டி சொல்லுவோம், என்ன கண்ணு காசு பத்தியா, பரவாயில்ல வாங்கிட்டு போ, நாளைக்கு நீ வந்து வாங்குவதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க நகரத்துல விடுமுறை விட்டா போதும். அனைவருக்கும் இனிய வணக்கம். முன்னாடியே பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, எல்லையற்ற மகிழ்ச்சி தருவது நகரத்து பொங்கலே. கண்டிப்பா அதுதாங்க உண்மை. ஏன்னா நகரத்து பொங்கல்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கிராமத்து பொங்கல்ல செங்கலை எடுத்து வச்சு விறகு வச்சு, அந்த விறகு காஞ்சு வேற இருக்கணும், விறகு பத்தணும், பானை எடுத்து வைக்கணும், அது மண்பானையா இருக்கணும், மண்பானை ஈரமா இருக்க கூடாது, நல்லா காஞ்சு நல்லா கருக்கருன்னு இருக்கணும். இவ்வளவு இருக்குங்க. அதுக்கு கேஸ் அடுப்பை பத்த வச்சோமா, பானையை எடுத்து கேஸ் அடுப்புல வச்சோமா, அரிசிய உள்ள போட்டோமா, பொங்க வச்சோமா, பொங்கலோ பொங்கல்னு போகணுமான்னு முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அதுதாங்க நகரத்து பொங்கல். மகிழ்ச்சினா எல்லையற்ற மகிழ்ச்சினா எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு பாதகமா இல்லாம இருக்கணும். விறகடுப்பு பத்தும் போது லேசா நம்ம பக்கம் திரும்பிச்சு ஆப்புதான். அது பெரிய அளவுல வெளிவந்தது யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நகரத்து வாசிகள்னாலதான். முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, ஊர் எல்லாம் கூடி ஒரு இடத்துல இருப்போம், என்னமோ நகரத்து வாசிகள்லாம் தன்னந்தனியா இருந்து பண்ற மாதிரியே பேசினாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க போல இருக்கு. ஆனா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க குக்கர்ல தான் வைப்போன்னு. அது வேற விஷயம். நாங்களும் எல்லாத்தையும் கூப்பிடுவோம், ஆனா நேர்ல போய் கூப்பிடலாம் இப்ப நேரம் இல்லைங்க. அவனுக்கு இருக்கிறதால அவனுக்கு தான் தெரியும். வாட்ஸ்அப்பு தட்டுனோம்னா ஒண்ணு மட்டும்தான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். இன்னைக்கு நம்ம கல்லூரியில பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம், இங்கே இருக்கும் மாணவர்கள் இடையே பொங்கல் எப்படி வைப்பது, கிராமத்தில் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில்தான் இங்கு பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்பதை இங்கிருக்கும் அனைவரும் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். கிராமத்து பொங்கல் எடுத்துட்டீங்கன்னா உறவினர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொந்தக்காரங்க தான். பொங்கல் வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சோடனே நான் சொந்தக்காரங்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வாசல்ல கோலம் போடுற அழகும், அந்த பானையில பொங்கல் பொங்குற அழகும் யாருனாலையும் எங்களால பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க கேட்டா முடியாது. நடுவர் அவர்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பையன் அந்த பாட்டை பாடினா அந்த பையன் கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கிராமத்து பொங்கலை விரும்புகிறீரா இல்லை நகரத்து பொங்கலை விரும்புகிறீரா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட, என் பாட்டி தாத்தா கூட நான் அங்க இருந்து கொண்டாடின கிராமத்து பொங்கல் தான் எனக்கு வேணும்னு அவன் சொல்லுவான்.
ஏன்னா நம்ம அப்ப இருக்கும் போதே பாட்டி தாத்தா இருந்தாங்க. பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ அரிசி போடணும்னா இவ்வளோ வெல்லம் போடணும் அப்படிங்கிற கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நகரத்துல நாம வாழ்றது, இன்னைக்கு நாம பொங்கல் வைக்கணும் எப்படின்னா கூட போன் எடுப்போம், எப்படி பொங்கல் வைப்பது எப்படி அப்படின்னு அடிச்சோம்னா பாத்திரத்தை எடுத்து வைங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பொங்கல் கத்துறது சத்தம் கூட நமக்கு சொல்லி தராங்க. பொங்கல் குக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த வீட்டிலும் குக்கரில் பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு யாரும் சொன்னது கிடையாது. அதுதான் முதல் விஷயம். யாருமே பொங்கலோ பொங்கல்னு சொன்னது கிடையாது. விசில் 3 தடவை வரும், பொங்கல் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம், அடுத்து அந்த அன்பு, பாசம், நேசம், ஒற்றுமை இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி பழமும் நலமும் நிறைஞ்சு பொங்கி வரணுங்கிறத குறிக்கிறது தான் இந்த பொங்கல். இந்த பொங்கல் எதுக்காக தெரியுமா கொண்டாடுறோம்? எதுக்குன்னு சொன்னேன் பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு எல்லாம் கடவுளா வழங்குறவரு சூரியன். முக்கியமா விவசாயிக்கு கடவுளா வழங்குறவரு சூரியன். அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற வண்ணமா தான் நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம். எதுக்காகன்னா வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு விவசாயத்துக்கு நம்மளுக்கு சோறு போடுறவர் யாருன்னா அந்த சூரியன் தான். அந்த சூரியனுக்கு நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கும் வண்ணமா தான் இந்த பொங்கலை கொண்டாடுறோம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. பொங்கல் 3 நாட்கள் கொண்டாட போறாங்க. அது என்னப்பா 3 நாள்? அது யாரோ சொல்லுவா. என்னன்னா முதல் நாள் தை திருநாள், தமிழர் திருநாள். அந்த தை திருநாள்ல தான் நான் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் கலந்து
அடிங்க, அவங்க தான் அடிக்கிறாங்கல்ல. சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே. எங்களுக்கு போல சொன்னதுக்கு நன்றி. சொல்லித்தரதுனால இதெல்லாம் நடக்கும். சரி 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 ஓகே. நம்ம அப்பதான் வந்து அறுவடை பண்ணி பிள்ளைங்க உள்ள வந்து அப்படியே நிற்க சொல்லி Judgment